இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெருவெல்லாம் பேசுகிற பிரச்சனை தெருநாய் பிரச்சனை. இதை பற்றி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் டிபேட்டே வச்சாங்க. அதில் இருதரப்பு மக்கள், ஒன்று வசதியான வாழ்க்கை வாழறவங்க, இன்னொன்று நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க. வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றத இந்த பிரச்சனையில் பார்ப்போம். அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். உண்மையிலேயே 4 கால் நாளையே நான் என்னோட குழந்தையா பார்க்குறேன், அந்த நாய்களை என்னோட குழந்தையா பார்க்குறேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. அவங்க எந்த பார்வையில் பார்க்குறான்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் வெளிநாட்டு நாய்களை உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு தெருநாயை கேட்டுக்கு வெளியே வச்சுட்டு அது மேலே அனுதாபப்படுறது எந்த பார்வைன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் உண்மையிலே இந்த பிரச்சனையில யார் பாதிக்கப்படுறாங்க அதிகமானா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். வசதியாக இருக்கிறவங்க கார்ல போயிடுறாங்க. ஆனா நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான் சைக்கிள்லயும் நடந்தும் அவங்க பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கு. அதனால அந்த தெருநாய்களால அவங்களுக்கு அதிகமான பாதிப்பு. ஒண்ணு கடிச்சிடுது, இல்லைன்னா வண்டி குறுக்க கீழே போகிற சூழல் வருது. அதனால ரொம்ப பாதிக்கப்படுறது நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தான். ஒரு தனியார் நிகழ்ச்சி தொலைக்காட்சியில டிபேட் வச்சு இதுக்கான பிரச்சனை தீர்வு காண முடியும்னா முடியாதுங்க. இதுக்கு அரசாங்கம் தான் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து முழுமையான தீர்வை காண முடியும். நான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, எல்லா உயிரையும் தன்னை போல நேசிக்கணும். அதுதான் நம்ம தமிழருடைய பண்பாடு. நிச்சயமா அரசு மக்கள் மேல அக்கறை கொண்டு இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கொண்டு வந்து அந்த தெருநாய்களுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை வாழ அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வரணும். அதுக்கு மக்கள் நீங்க எல்லாரும் பேர் ஆதரவு தருவீங்கன்றத நான் நம்புறேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்